வணக்கம். பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியிற ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட் ஒரு மாநிலத்தோட அதிகார மையத்தையே மாத்தியமைக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு அத பத்தி தான் நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இந்த விஷயத்தை நம்ம 4 ஸ்டெப்பா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல, அந்த உத்தரவுல அப்படி என்னதான் இருக்கு? ரெண்டாவதா, இந்த மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற புதிய தலைவர்கள் யாரு? மூணாவதா, இந்த பதவி உயர்வெல்லாம் எந்த ரூல்ஸ் படி நடக்குது? கடைசியா, இந்த ஒரே ஒரு உத்தரவு எப்படி மொத்த அரசாங்கத்திலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். சரி, இப்போ இத பாருங்க. பார்க்கறதுக்கு இது ஏதோ ஒரு சாதாரண பேப்பர் மாதிரி தெரியலாம். ஆனா இதுதான் நம்ம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட ஃபீரோவே. இந்த அரசாணைக்கு ஒரு மாநிலத்தோட நிர்வாகத்தோட டாப் லெவலையே மாத்தி அமைக்கிற சக்தி இருக்கு. ஓகே, வாங்க முதல் பார்ட்டுக்குள்ள போலாம். இது டாக்குமெண்ட்ல அப்படி என்னதான் இருக்கு? இது என்ன பெரிய அனௌன்ஸ்மெண்ட்ட சொல்லுது? சரி, நாம உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஜிஓ, அதாவது அரசாணைனா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இது கவர்மெண்டோட ஒரு டிபார்ட்மெண்ட். அவங்களோட ஒரு முடிவையோ இல்ல ஒரு ஆர்டரையோ அதிகாரப்பூர்வமா சொல்ற ஒரு டாக்குமெண்ட். இதுல சொல்றது சட்டப்படி எல்லாரையும் கட்டுப்படுத்தும். இந்த அரசாணையோட முக்கியமான விஷயமே இதுதான். டிசம்பர் 24, 2025ல 7 சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ்க்கு ஒரே நாள்ல ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க. இது நிர்வாகத்துல நடந்த ஒரு பெரிய மூவ். ஆமாங்க, மொத்தம் 7 ஆபீசர்ஸ். ஒரே நேரத்துல இத்தனை உயர் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுக்கறது கவர்மெண்டோட தலைமை பொறுப்புகள்ல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். சரி, இப்போ டாக்குமெண்ட்டை விட்டுட்டு இந்த மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான ஆட்களை பத்தி பாப்போம். இந்த மாற்றத்தோட மையப்புள்ளியா இருக்கிற அந்த முக்கியமான நபர்கள் யார்? இப்ப நீங்க பாக்குறீங்களே, இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது நேரா அந்த அரசாணையிலிருந்தே எடுத்தது. யார் யாருக்கு என்ன புது பதவி, அவங்களோட புது பொறுப்புகள் என்னன்னு நீங்களே இங்க பார்க்கலாம். இந்த டேபிள்ல இன்னும் தெளிவா இருக்கு பாருங்க. திருமதி எம்.ஏ. சித்திக் இப்போ சென்னை மெட்ரோ ரயிலுக்கு கூடுதல் தலைமைச் செயலாளர். திருமதி ஆர்.ஜெயா பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறைக்கு போறாங்க. டாக்டர் பி. செந்தில்குமார் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு கூடுதல் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. திரு டி. உதயச்சந்திரன் நிதித்துறைக்கும், டாக்டர் பி. சந்திரமோகன் பள்ளிக் கல்வித்துறைக்கும் போறாங்க. நீங்களே பாருங்க, இது எல்லாமே எவ்வளோ முக்கியமான பதவிகள்னு. மொத்தத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பதவி உயர்வுகள் மாநிலத்தோட மிக முக்கியமான துறைகளை நேரடியா பாதிக்குது. ஃபினான்ஸ், ஹெல்த், எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்னு எல்லா முக்கியமான துறைகளுக்கும் புது தலைமை வந்திருக்கு. ஓகே, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இதெல்லாம் சரி, ஆனா இதை எப்படி பண்றாங்க? இந்த ப்ரொமோஷனுக்கு பின்னாடி என்ன ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு? அப்போ ஒரு கேள்வி வருதுல்ல, இவ்ளோ பவர்ஃபுல்லான புது போஸ்ட கவர்மெண்ட் எப்படி திடீர்னு உருவாக்குது? அதுக்குன்னு சில ரூல்ஸ்லாம் இல்லையா? அதுக்கான பதில் நேரா அந்த ஜிஓலயே இருக்கு. 1954ஆம் வருஷத்து ஐஏஎஸ் கேடர் ரூல்ஸ் படி இந்த மாதிரி டெம்பரரி போஸ்ட உருவாக்க கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. இதுதான் இதுக்கான சட்டப்பூர்வமான அடிப்படை. அது மட்டும் இல்லாம 2016ஆம் வருஷத்து ஐஏஎஸ் பே ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த டெம்பரரி போஸ்டும் பர்மனன்ட் போஸ்டுக்கு ஈக்குவலான அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை கொண்டதுன்னு அறிவிக்குது. பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த டேபிள் அந்த வித்தியாசத்தை ரொம்ப சூப்பரா விளக்குது பாருங்க. கேடர் போஸ்ட்ங்கிறது ஒரு பெர்மனன்ட்டான, முன்னாடியே டிஃபைன் பண்ணப்பட்ட ஒரு பதவி. ஆனா டெம்பரரி போஸ்ட்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக உருவாக்கப்படுறது. ஆனா சட்டப்படி ரெண்டுக்குமே ஒரே பவர் தான். அதனால தான் நிதித்துறையோட கூடுதல் தலைமைச் செயலாளர் பதவியும் சரி, சென்னை மெட்ரோ ரயிலோட கூடுதல் தலைமைச் செயலாளர் பதவியும் சரி, ரெண்டுமே ஒரே ஸ்டேட்டஸ்ல இருக்கு. சரி, வாங்க நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஒரே ஒரு ஆர்டர் எதுக்காக இத்தனை ஆபீஸ்களுக்கு அனுப்பப்படுது? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இப்போ இந்த இமேஜ பாருங்க. இது ஏதோ சாதாரணமா அனுப்பப்பட்ட ஒரு லிஸ்டே இல்ல. இதுதான் அந்த ரிப்பிள் எஃபெக்ட். இந்த ஒரே ஒரு உத்தரவு கவர்மெண்டோட எத்தனை மூளை முடுக்குக்கெல்லாம் போகுதுன்னு இது காட்டுது. அப்போ இந்த தகவல் யாருக்கெல்லாம் போகுதுன்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சரோட ஆபீஸ், கவர்னரோட ஆபீஸ், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அக்கவுண்டன்ட் ஜெனரல், ஏன் டெல்லியில இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து தமிழ்நாடு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அசோசியேஷன் வரைக்கும் எல்லாருக்கும் இந்த ஆர்டர் போகுது. இது எதுக்குன்னு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கவர்மெண்டோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இந்த புது தலைவர்களையும் அவங்களோட அதிகாரத்தையும் அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கணும். எந்த விதமான குழப்பத்துக்கும் இடமே இருக்கக்கூடாது. பாத்தீங்களா, ஒரே ஒரு அரசாணை 7 புது தலைவர்கள். மாநிலத்தோட மிக முக்கியமான துறைகளோட திசையே இப்ப மாறியிருக்கு. இப்போ உண்மையான கேள்வி என்னன்னா, இந்த அதிகார மாற்றத்தால அடுத்து என்னென்ன விளைவுகள் ஏற்படும்? யோசிச்சு பாருங்க.